ஒருநாள் ஒரு பிரபலமான ஓவியர் தனது ஓவியத்தை ஒரு பரபரப்பான சந்திப்பில் கீழே எழுதினார். இந்த ஓவியத்தில் யார் தவறு கண்டாலும் அந்த இடத்தில் ஒரு குறி வைக்க வேண்டும். மாலையில் ஓவியத்தை சரிபார்த்து அதில் நூற்றுக்கணக்கான மதிப்பெண்கள் இருந்ததால் வருத்தமடைந்தார். இதை பார்த்து அவர் மிகவும் ஏமாற்றமடைந்து அமைதியாக தனது ஓவியத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். இந்த சம்பவம் அவரை எதிர்மறையாக பாதித்தது. மேலும் அவர் ஓவியம் வரைவதை நிறுத்தினார். பல மாதங்கள் கழித்தும் அவன் தவிப்பதை பார்த்து அவனுடைய தாய் மனம் உடைந்து போனாள். அதனால் ஒரு காரியம் செய்யலாம். அந்த சந்திப்பில் நீங்கள் வேறொரு ஓவியத்தை போட்டீர்கள், ஆனால் இந்த முறை வேறு குறிப்புடன் என்றாள். ஓவியர் ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலை குறுக்கு வழியில் ஒரு புதிய ஓவியத்தை அவர் கீழே எழுதினார். யார் ஓவியத்தில் ஏதேனும் தவறு கண்டாலும் அதை திருத்தவும். மாலையில் ஓவியரும் அவரது தாயாரும் ஓவியத்தை பார்க்கச் சென்றபோது காலையில் இருந்ததைப் போலவே இருந்தது. இதை பார்த்து ஓவியர் ஆச்சரியப்பட்டார். அவரது ஆச்சரியத்தை கவனித்து அவருடைய தாய், உனக்கு ஒன்று புரிகிறதா? எந்த முட்டாளும் தவறுகளை கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலான முட்டாள்கள் அதை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அந்த தவறுகளை திருத்தக்கூடியவர்கள் வெகு சிலரே. தேவையில்லாமல் இருப்பவர்களின் கருத்தை எடுத்துக்கொள்வதில் அர்த்தமில்லை. தங்களை மேம்படுத்திக் கொள்ள நேரமும் அறிவும் இல்லாத போது மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடித்து அவர்களை அவமானப்படுத்த விரும்புகின்றனர்.